வணக்கம். வெல்கம் டு த ப்ரொஃபஸர் த வேர்ல்ட் திஸ் வீக். இன்னைக்கு தேதி செப்டம்பர் 7, 2025. திஸ் இஸ் எபிசோட் நம்பர் 39. யூஸ்வலா உங்களுக்கு தெரியும், கடைசி ஒரு வாரம் என்ன நடந்தது, நம்ம வந்து முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம். உலக நடவடிக்கை, முக்கியமான இன்சிடென்ட்ஸ், ஒரு பேசக்கூடியது, வைரலாக இருக்கிறது, அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். அப்படி இந்த வாரம் நம்ம பேச வேண்டியது வந்து விக்ட்ரி பரேட், சைனாவோட விக்ட்ரி பரேடு. ஸோ பேசிக்கலி அவங்களோட 80th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, 80th ஆனிவர்சரி ஆஃப் சீனோ ஜாப்பனீஸ் வாரை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, அது வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனே அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து செப்டம்பர் 3 வந்து அந்த விக்ட்ரி பரேடு வந்து நடந்தது. அது வந்து அவங்க நாட்டில் இருக்க பயங்கர டிஃபென்சிவ், ரொம்ப பயங்கரமான மிசைல்ஸ், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து காட்டினாங்க. முக்கியமாக அதில் வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது வந்து யார் எந்தெந்த லீடர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், ரஷ்யா. அவங்க தான் தெரியும், இப்போ சைனாவும் ரஷ்யாவும் பயங்கர க்ளோசஸ் அலை. ஸோ அப்படின்றபோது வந்து கண்டிப்பாக வந்து ரஷ்யா கூட இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து சர்ப்ரைஸ் எஸ்சிஓ சமிட்ல வந்து இந்த, பிகாஸ் நார்த் கொரியா இஸ் நாட் பார்ட் ஆஃப் எஸ்சிஓ, இப்போ வந்து இந்த ஒரு ஸ்பெசிபிக் பரேடுக்காக வந்து நார்த் கொரியன் லீடர் கிம் ஜாங் உன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஈரானியன் பிரசிடென்ட் மசூத் பெசக்கியன் அவர் வந்திருக்காரு. அப்புறம் பெலாரஸ் பிரசிடென்ட் அலெக்சாண்டர் லஷன்ஸ்கோ, அப்புறம் வந்து மியான்மர் சீனியர் ஜெனரல் மின் ஆங் யாங், அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப், இந்தோனேஷியா பிரசிடென்ட் பிரபோ சுபியான்டோ, மலேசியா பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம், வியட்நாம் பிரசிடென்ட் லோ குவாங், மங்கோலியன் பிரசிடென்ட் கோரல்ஷோக் உக்னா, மால்டிவ்ஸ் பிரசிடென்ட் முகமது மொய்சு, அப்புறம் நேபாள் பிரைம் மினிஸ்டர் கேபி சர்மா ஓலி, அப்புறம் அது தவிர வந்து ஸ்லோவாக்கியா பிரைம் மினிஸ்டர் ரோபர்ட் ஃபிகோ, செர்பியா பிரசிடென்ட் அலெக்சாண்டர் வுக்கிக், அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே பிரசிடென்ட் எமர்சன் மபாங்குவா, அதுக்கப்புறம் வந்து கியூபா பிரசிடென்ட் மைக்கேல் டியாஸ் கேடம். ஸோ இவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிஓ சமிட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம தலைவர் மோடி இதில் வந்து ஒரு வரல. ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விப்பட்டது, அப்படியே வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனாக போச்சு. ஏன் மோடி வந்து வரல? ஒரு கூட்டம் வந்து மோடியை இன்வைட் பண்ணல அப்படின்னு ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் வந்து மோடி இந்தியா வந்து ஜப்பானுக்கு வந்து க்ளோசஸ்ட் அலை, அதனால வந்து ஜப்பானை வந்து நம்ம புண்படுத்தக்கூடாது சொல்லிட்டு வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல வந்து அபிஷியலா பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே வந்து ஜப்பானீஸ் எமோஷன்ஸ் வந்து பிரேக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து போவானா பார்ட்டிசிபேட் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது வந்து எஸ்சிஓ சமிட் முடிச்சுட்டு அப்படியே போயிருக்கலாம். பட் அவங்க போகலாம். They have decided not to attend this China victory parade. அதுக்கப்புறம் இந்த டைம்ல இந்த டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா முக்கியமா இன்னொரு விஷயம் நம்ம பேசணும்னா, நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சீக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இப்போ பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யாவோட பேசுறதுக்கு, விளாடிமிர் புட்டினோட பேசுறதுக்கு. அப்போ வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஒன்று எடுத்து வைக்கிறார். என்ன பாயிண்ட் எடுத்து வைக்கிறாருன்னா, we respect Russia relationship with India, which we are the same with Russia. ஸோ இது வந்து நாங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் இந்தியாவோட வச்சுக்கிறது வந்து நாங்கள் உண்மையிலேயே மரியாதையோட நாங்கள் வந்து பார்க்குறோங்க. அதே மாதிரி வந்து எங்களுக்கும் ட்ரேடிங்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் வந்து ரஷ்யாவோட வச்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து இது செப்டம்பர் 2 வந்து இது சைனா விக்ட்ரி பரேடு முன்னாடியே வந்து இது இந்த மீட்டிங்கில் வந்து வந்து வெளிப்படுத்த சொல்கிறாரு. ஸோ பாருங்க, அவர் வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கானில் தான் இருந்திருப்பாரு. எஸ்சிஓ சமிட்லேயே வந்து இந்த ட்ரயா கும்பல் 3 பேர் யார் இது விளாடிமிர் புட்டின், நரேந்திர சிங் மோடி, அதுக்கப்புறம் வந்து இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சைனீஸ் பிரசிடென்ட் அவரும் வந்து பிரசிடென்ட் ஜி அவரும் வந்து ரொம்ப 3 பேரும் நல்லா ஒன்னா சேர்ந்து நிறைய அரட்டெல்லாம் அடிச்சு அப்படிலாம் வந்து
டிஸ்ப்ளே பண்ணும்போது வந்து கூட பின்னாடி வந்து இந்த சர்வர் வெயிட்டர் மாதிரி ஒருத்தர் நின்னாரு. அது பார்த்தீங்கன்னா ஷபாஸ் ஷெரீப் தான். ஸோ அவருக்கு வந்து இதை பார்த்தோன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். என்னடா நம்மள வந்து மதிக்க மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில வந்து அந்த ஆசையை வந்து வெளிப்படையா வந்து சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தானுக்கு வந்து இப்போ வந்து ஒரு எந்த ஸ்டான்ஸ் எடுப்பாங்க, எப்படி எடுப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து நியூட்ரலா இந்தியா மாதிரி நியூட்ரலா இருக்கணும் ஆசை. பட் இந்தியா வந்து இப்போ ஃபார் நியூட்ரலா இருக்காம வேற அடுத்த ஸ்டெப்பு போகணும்னு ஒரு வழியே இல்லாம வந்து இப்போ அந்த 50% டாரிஃப் போட்டதால வந்து ஸோ தே ஆர் கெட்டிங் க்ளோசர் டு சைனா. ஸோ உண்மையிலே சொல்ல போனா ட்ரம்ப் வந்து யார் யார் வந்து எதிரியா இருந்தாங்களோ அவங்கலாம் உண்மையிலேயே ஒன்னா சேர்த்து வைக்கிறாரு. ஒன்னா சேர்த்து வச்சுட்டு அவங்க நாட்டுக்கு எதிரியா வந்து அவங்களை ஒன்னா சேர்க்கிறாரு. அதான் வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. சரி, அப்படி அது எந்த அளவுக்கு போகும் நம்மளுக்கு வந்து தெரியல. அதே மாதிரி வந்து இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் சிங்கப்பூரும் வந்து சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் ஓங் அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு, நியூ டெல்லியில வராரு. அவங்க மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி என்னடா வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் ரீசெண்ட் என்கேஜ்மெண்ட் அதை பத்திலாம் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து முன்னேற்றி எடுத்துட்டு போகணும். ஏன்னா அது வந்து போன வருஷம் இதே செப்டம்பர் டைம்ல வந்து மோடி வந்து சிங்கப்பூர் போனாரு. இப்ப இந்த வருஷம் வந்து இவர் வந்து பிரசிடென்ட் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் வந்து இங்க வந்திருக்காரு. இது இன்னொன்னு என்ன சொல்லணும்னா சிங்கப்பூர் பிரசிடென்ட் தர்மன் சண்முகரத்னம் வந்து ஜனவரியில வந்தாரு. இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் ஓங் அவர் வந்து ஓங் வந்து லாரன்ஸ் ஓங் வந்து இப்ப நியூ டெல்லிக்கு வந்து மீட் பண்ணி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து சிங்கப்பூரோட இந்தியா வந்து வச்சிருக்கு. அதே சமயத்திலே அதே செப்டம்பர் 4 வந்து நரேந்திர மோடி வந்து ஒரு ஜாயிண்ட் போன் கால் வந்து ஆண்டோனியோ கோஸ்டோ பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில், அதுக்கப்புறம் உர்சுலோ வோன் டெர் லேயன் பிரசிடென்ட் ஆஃப் த யூரோப்பியன் கமிஷன் இவங்களோட வந்து ஆன்கோயிங் பைலாட்டரல் அண்ட் குளோபல் மேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பார்ட்னர்ஷிப் பத்தி வந்து இவர் போன் கால்ல வந்து பேசுறாரு. முக்கியமா வந்து போக்கசிங் ஆன் உக்ரைனியன் வாரை வந்து எப்படி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு வந்து பாருங்களேன். இப்ப காமெடி நடக்கும் போது என்னன்னா ட்ரம்ப் வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கணும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில வந்து சொல்லப்போனா நரேந்திர மோடி வந்து ஒரு ரூட் எடுத்தாருன்னா அவரு நோபல் பீஸ் பிரைஸ் வந்து வாங்கிட்டு போயிடலாம். உண்மையிலேயே வந்து 2 பேருக்கும் வாரம் நிறுத்தி வச்சுட்டான். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னவோ போயிட்டு இருக்கு, கதை கதையா போயிட்டு இருக்கு. ஸோ இதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்லாண்டோட பிரசிடென்ட் வந்து சொல்றாரு, அலெக்சாண்டர் ஸ்டப் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்தியா வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது, இந்தியா எப்பவுமே வந்து நம்ம கூடயே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து முக்கியமா வந்து நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மார்க்கெட் இருக்கிறது வந்து இந்தியா கிட்ட தான். ஸோ வந்து we have to have a more cooperative and dignified foreign policy towards the global south. எக்ஸ்பிளிசிட்லி இந்தியாவோட நம்ம கண்டிப்பா இருக்கணும். அப்படி நம்ம இல்லைன்னா we will lose the game and we are risking it அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெஸ்ட்டை வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டு இது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி வந்து இவரே சொல்றாரு, பின்லாந்து பிரசிடென்டே வந்து சொல்றாரு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து செம்ம காமெடி போயிட்டு இருக்கு. இப்ப ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல, ஒரு இன்னும் 50% டாரிஃப்லயே வச்சுட்டு இருக்காரு. அது எத்தனை மாசம் என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். எந்த ஒரு வாரமும் நம்ம ட்ரம்ப் பத்தி பேசாம இல்ல. இப்ப இந்த வாரம் கண்டிப்பா வந்து பேசுவோம். அப்படி எதுக்கு பேசுவோம்னா தலைவர் ட்ரம்ப் வந்து செப்டம்பர் 4 வந்து எல்லா டெக் சிஇஓஸ் ஓனர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒயிட் ஹவுஸ்ல வந்து ஒரு டின்னர் ஒன்று வைக்கிறாரு. யார் யார் பார்த்தீங்கன்னா மார்க் சக்கர்பர்க் மெட்டா கம்பெனியோடது, அதுக்கப்புறம் டிம் குக்கு ஆப்பிள் கம்பெனியோடது, பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடது, அதே சத்யா நடல்லா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, அப்புறம் சாம் ஆல்ட்மன் ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி நீங்க பாக்குறீங்களா, அப்புறம் சுந்தர் பிச்சை கூகுள், செர்கே பிரின் கூகுள், சர்ஃப்ராஸ் காட்ஸ் ஆர்க்கிள், டேவிட் லிம்ப் ப்ளூ ஆரிஜின். ஸோ இவங்க எல்லாம் வந்து மீட் பண்ணி வந்து பேசுறாங்க. பேசி வந்து முக்கியமா அவருக்கு என்ன கேட்கிறாருன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, அமெரிக்காவுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டின்னர்லயே வந்து கேட்கிறாரு. ஒருத்தர் வந்து ஒண்ணு சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து 600 பில்லியன் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஜுகர்பர்க்கும் குக் வந்து சொல்றேன் 600 பில்லியனு. அப்புறம் பிச்சை வந்து சுந்தர் பிச்சை வந்து நான் 250 பில்லியன் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன். இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னா இந்த மீட்ல எலான் மஸ்க் இல்ல,
எலான் மஸ்க் தான் உண்மையிலேயே வந்து ஒரு டெக் பயங்கர பெரிய ஆளா வந்து பார்க்கப்பட்டது. அது அவருக்கு வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ரோலே வந்து கொடுத்தாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எலான் மஸ்க் வந்து இந்த மீட்டிங் கூட வந்து அஹ், அவரோட அந்த டெஸ்லா கம்பெனி வந்து இதுல வந்து ஸ்பேஸ் அந்த அவரோட அந்த பயங்கரமான இனிஷியேட்டிவ் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு என்கரேஜ் பண்ணி அவர் இன்வைட் பண்ணிருக்கலாம். பட் இன்வைட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் 2 பேருக்கும் வந்து பயங்கரமான வந்து சண்டை நடந்ததுன்னு. அதனால வந்து இன்வைட் பண்ணவே இல்லை. ஓகே, இப்ப அடுத்தது வந்து இதே வாரத்துல என்ன நடந்தது நம்ம பார்க்கணும்னா, புட்டின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிரஸ் மீட்ல வந்து டைரக்டா வந்து ட்ரம்ப்புக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்தியா மாதிரி ஒரு நாடுல வந்து பயங்கர ஹிஸ்டரி, பயங்கர கல்ச்சர் நிறைய பல வருஷங்கள் இருக்கிற இந்த நாட்டுல வந்து நீங்க இந்த மாதிரி வந்து பேச முடியாது. நீங்க ஒரு வந்து பேசுற இந்த டோனே வந்து சரியான டோன் இல்ல. நீங்க ஒரு மரியாதையோட ஒரு பெரிய நீ cannot dictate இந்தியா அப்படின்னு வந்து வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. So, அது வந்து ஒரு காமெடியா தான் பார்க்கப்படுது. ஏன்னா வந்து ஆம், அது ஏன் காமெடியா வந்து பார்க்கப்படுதுன்னா, இந்த பைத்தியக்கார பையலுக்கு வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அவன் என்ன பண்றான், எது பண்றான் அவனுக்கு தெரியாது. இது வந்து அவருக்கு வந்து ஒரு லெசன் மாதிரி தெளிவா அவருக்கு வந்து சொல்றாப்புல. சரி. ஸோ ட்ரம்ப் வந்து கெதையாக தான் இருக்காரு. அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து முழிச்சுட்டு தான் இருக்காரு. ஐயோ நம்ம வந்து பெரிய ஹீரோ மாதிரி நம்ம வந்து 50% டேரிஃப் போட்டோமே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து புரியாம வந்து திகைச்சு போய் தான் இருக்காரு. பட் பார்ப்போம், அவருக்கும் வந்து சில அவங்க செனட் அவங்க கோர்ட்ல வந்து இப்போ பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கு. அவர் டாரிஃப் போட்டது வந்து இல்லீகலா இல்லீகலா நிறைய பேர் வந்து அது இல்லீகல்றாங்க. ஸோ அதோட இதுவும் வந்து ரிசல்ட் வரதுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் இருக்கோம். அவர் இல்லீகல்னு வெளியில வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனையே வந்து நடக்க தான் போகுது. சரி, இப்போ கடைசியா அடுத்து வந்து யூஎஸ்ஏல வந்து உங்களுக்கு தெரியும் நார்மலா வந்து இல்லீகல் இமிகிரேஷன் யாராச்சும் இமிகிரன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க திருப்பி திருப்பி கண்டுபிடிச்சி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் வந்து இண்டாய் கம்பெனியில் வந்து நடந்தது. யூஎஸ்ல இருக்க இண்டாய் கம்பெனியில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 450 பேரும் என்னமோ வந்து கண்டுபிடிச்சு அவங்க வந்து தேவ் டிசைடர் ஓகே 475 பேர் மொத்தம். அந்த மாதிரி வந்து இது இந்த ஆப்ரேஷன் ஃபேக்டரியில இருக்க ஜார்ஜியால இருக்க அந்த ஃபேக்டரியில வந்து சரி இவங்க வந்து உண்மையில ப்ராப்பர் பேப்பர் ஒர்க்லாம் இல்லை, பேப்பர் எல்லாம் இல்லாதால இவங்களை வந்து திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. இது வந்து இண்டாய் எல்ஜி எனர்ஜி சொல்யூஷன் பேட்டரி பிளான்ட் எல்லபெல் ஜார்ஜியால இருந்து இருக்குது. இது வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி வந்து இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட். இது இங்க மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து இவங்க வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சு இவங்க திருப்பி வந்து ஊருக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிரச்சனையா தான். ஏன்னா அது ப்ராப்பர் அப்புறம் ஸ்கில்ஸ் உள்ள ஆளுங்களை வந்து தேடணும். ஸோ பெரிய இதுதான். ஸோ இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வந்து கோ பேக் டு யுவர் ஓன் கண்ட்ரி ஓன் லேண்ட் அப்படின்றாங்க. அதே சமயத்தில் அவங்க இந்த இம்பாக்ட் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இன்னும் ப்ராப்பராக வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு பண்ணாதான் வந்து அவங்களுக்கு நல்லது அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தோணுது. அஸ் அ ப்ரொஃபஸர் பீவா எனக்கு வந்து தோணுது. சரி, மெயினா இந்த வீக்ல வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த மிலிட்ரி பரேட், சைனால நடந்த மிலிட்ரி பரேட் தான். அது தவிர இந்தியா வந்து வித் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியனோட அதுக்கப்புறம் ஹவு தேர் டேக்லிங் ட்ரம்ப்போட இந்த டேரிஃப், அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா வந்து எப்படி இந்தியாவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து they cannot use this kind of Trump cannot use this kind of tone for India அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றதுலாம் அது வந்து இட்ஸ் அ குட் சைன் ஆக்சுவலி. இந்தியன் ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்த்தீங்கன்னா. ஓகே, I hope you guys enjoy this episode of the uh, Professors the World this week. I'll see you guys in the next week. Take care.